ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி திருச்சி. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பி டெக்னிக்கல் டெஸ்ட்டுக்கான நேரடி வகுப்புகள், ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட் பேட்ச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதுக்கான ட்ரிபிளிக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல், ஹார்ட் காப்பி மெட்டீரியல், ஜிஎஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாமே மொத்த பேக்கேஜ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. வேணும்னா இங்கே இருக்க 7709728 நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுடைய 65 days பிளான் பார்க்க போகிறோம். இந்த 65 நாள் தான் இருக்குது. இந்த 65 நாளில் கண்டிப்பாக நான் பாஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஏன்னா வந்திருக்க வேக்கன்சிஸ் அப்படி. ஸோ எப்போவுமே ஒரு குட்டியாக ஒரு 5-10 வந்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த தடவை ஒரு மேசிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் லக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாய்ப்பை விட்டோம்னா எப்போவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கிளாஸஸ், டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை போட்டு பார்த்து ஒரு 40 மார்க் வர அளவுக்கு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கண்டிப்பாக நம்ம இது பண்ணலாம். ஸோ மூணையுமே நீங்கள் சைட் பை சைடு பிளான் பண்ணிகிட்டே போகணும். ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கு ஒரு 1 hour வச்சுட்டு படிங்க. அடுத்து ஜிஎஸ்க்கு ஒரு 3 hours வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் இ உங்களுடைய மேஜர் கோர் பேப்பர், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹவர்ஸ் வச்சுக்கணும். ஸோ உங்களுடைய டெய்லி பிளானை, டெய்லி ஹவர்ஸை நீங்கள் பிரிக்கணும். இப்போ நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 மாதம் ரிஸ்க் எடுத்தால் வேலைக்கு போயிடலாம். இன்னொரு 3 மாதம் கூட கிடையாது, 65 நாள் 70 நாள். இந்த 70 நாள் ரிஸ்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு செக்யூர்டான ஜாப் கிடச்சிரும். அதுக்கான 65 நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா டைமிங் வந்து வச்சுக்கணும். டெய்லி ஒரு 1 hour. சார் நான் தமிழ் ரொம்ப நல்லா படிச்சிருந்தாலும் இந்த சிலபஸ் நீங்கள் தமிழ் படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு தமிழ் படிக்கணும். அடுத்து ஜிஎஸ் கண்டிப்பாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது ஒரு 3 hours பிளான் பண்ணலாம். அடுத்து ஒரு 5 to 6 hours வந்து உங்களுடைய டிப்ளமோ பேப்பர். ஸோ இதில் நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் தியரி பேஸ்டோ இல்லை கிளாஸோ நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் இதை டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஈவன் இது ஜிஎஸ்க்கும் பண்ணணும், தமிழ் எலிஜிபிலிட்டியுமே இதை ஃபாலோ பண்ணணும். இதை மூணையுமே நீங்கள் எழுதி கிராஜுவலாக வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் வந்துடும். பட் ஆனால் ஃபுல் டைமாக இருக்கிறதா ரொம்ப பெஸ்ட்டு. ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கிறது தான். இதுக்கான வேலை வாங்குறது இது இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு சார், நான் வேலைக்கு போகிறேன், வேறு வழியே இல்லை, குடும்ப சூழ்நிலை கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சம் தூக்கத்தெல்லாம் குறைச்சிட்டு வெளியே போகிறது, ஃபங்க்ஷன் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது எல்லாத்தையும் குறைச்சிட்டு வெறித்தனமாக ஆஃபீஸ் போனோமா, 10 மணிக்குள்ளே நுழையிறோமா, ஒரு 6 மணிக்கு விட்றாங்களா, டக்குன்னு 6:30 மணிக்கு வீட்டுக்கு வர பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. ஏன்னா மற்றவங்களாம் வீட்டிலேருந்து படிக்கிறாங்க. அது உங்கள் மனசில் இருக்கணும். நம்ம காம்படிட்டர் நம்மளை விட சொகுசாக, நம்மளை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியான காம்படிட்டர்லாம் இருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தோணணும். நம்ம சூழ்நிலை மட்டும் பார்க்க முடியாது. இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். எந்த லெவல்லேருந்து வேணால் வருவாங்க போட்டி. ஸோ நம்மளோட கீழ் லெவல்லே இருப்பாங்க. டைமிங் கம்மியாக நம்மளோட இதாக ஃபுல் எஃபிஷியண்ட்டாக போட்டு டைரக்டர் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க, 100% படிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால் 100% ஒரு மைண்டு ஃபுல்லாக இதுவே இருக்கணும். பாஸ் ஆகணும் இந்த எக்ஸாம் இதை பற்றியே 100% திங்கிங் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ள ஃபயர் வந்துருச்சுன்னா நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களால் படிச்சிட முடியும். ஸோ வேலைக்கு போயிட்டு பாஸ் ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வீட்டில் இருந்தும் டிவி பார்த்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்து மேக்ஸிமம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு படிக்கிறவங்களுக்கும், ஒர்க்கிங் போயிட்டு வந்து எதையுமே டச் பண்ணாமல் ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள வாய்ப்பு இல்லாமல் இருக்காது. எல்லா இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியம். ஸோ இதை பண்ணுங்கள். எனி டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் போட்ட வீடியோ. ஸோ என்ன வேணும்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணணும். ஜிஎஸ்ல ஒரு இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 60 to 70 இருந்தால் போதும். இதில் வந்து அதாவது ஏஇ கம்பேர் பண்ணுறப்ப டிப்ளமோவில் கொஞ்சம் காம்படிஷன் அதிகம். ஏஇயில் ஏஜ் லிமிட்லாம் வச்சு பிரிச்சுட்டாங்க. இது அப்படி கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வருவாங்க. ப்ளஸ் குரூப் 4 முடிச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க அவங்க எல்லாமே உள்ளே வருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதில் ஒரு 160 கிட்ட போகிறது நமக்கு சேஃப்டி தான் நான் சொல்லுவோம். ஒரு 160+ நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.